பரோட்டா பரோட்டா சால்னா இது வந்து ஒரு பரோட்டா. இந்த பரோட்டாவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்டு இந்த சென்ஸ் ஒரு படம் நான் பண்ணுறேன்னு ஆமாம் சொன்னேன். ஆமாம். அவர் வந்து வேணும் பரோட்டா வந்து பயங்கர ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பரோட்டா. அவ்வளோ இது பரோட்டா தான் அவருடைய அதிகமான ஒரு இது. அவர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னார், எனக்கு பரோட்டானால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன், இப்போ பரோட்டா பார்த்தாலே பிடிக்காது எனக்கு அந்த அளவுக்கு. இந்த ஒரு நாளைக்கு ஒரு 5 பரோட்டா சாப்பிடுவார். அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தவர் வந்து அப்போ எனக்கு சொன்னார், ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் நான் போய் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன். நான் பெருங்குடலில் நல்ல கிருமி இருக்குது கெட்ட கிருமி இருக்குன்னு சொன்னேன்ல. நீங்கள் வந்து அந்த கிருமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும். சாப்பாடு கிட்ட கொடுக்கல அப்படின்னா நல்ல கிருமிலாம் பெருங்குடலுக்கு ஓகே நல்ல கிருமிலாம் செத்து போயிடும். நீங்கள் பரோட்டா சாப்பிட சாப்பிட நல்ல கிருமியெல்லாம் செத்து போயிட்டே இருக்கு. இது வந்து இருக்கிறதுலே ஒரு ஒர்ஸ்டான ஃபுட். ஏன் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டோன்னே இந்த பரோட்டா பெருங்குடலுக்கே போகாது, சிறுங்குடல்லையே எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். ஸோ அந்த பெருங்குடல் வந்து அந்த நல்ல கிருமியெல்லாம் இவன் சாப்பாடு போடுவான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏங்கினோடனே சாப்பாடு இல்லைன்னா அதனால சர்வே பண்ண முடியாது. ஸோ அதனால செத்து போயிடும். ஆனால் பெருங்குடலுக்கு கிருமி தேவை. அதனால கெட்ட கிருமியெல்லாம் வந்து மல்டிப்ளை ஆயிரும். நான் நிறைய கோலன் கேன்சர் பார்க்குறேன் இப்போ சின்ன வயசில். ஓகே, ஏன் நடக்குதுன்னா இந்த நல்ல கிருமி இல்லாத காரணத்தினால தான் கோலன் கேன்சரே வருது. ஓகே, அது கோலன் கேன்சர்னா பெருங்குடல் கேன்சர். பேங்க்ரியாட்டிக் அதுவா? அது வேற இது வேற. பெருங்குடல் பேங்க்ரியாஸ் வந்து கணையம். இது வந்து பெருங்குடல்ல வந்து கட்டி புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய். அது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வருதுன்ற. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பெருங்குடல் புற்றுநோயோட மெயின் காரணமே நல்ல கிருமி கம்மியாக இருக்கிறது தான். நல்ல கிருமி கம்மியாகிறதுக்கு ரீசன் இது எல்லாம், எஸ்பெஷலி பரோட்டாவில். ஏன்னா பரோட்டா எதுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு, இது சாப்பிட்டா வந்து பசிக்கவே. டிரைவர்ஸ்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா சொல்லுவார், அவங்க ஹைவேல டிரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வரல, பசிக்கு எங்கேயும் நிறுத்த முடியாதுன்றதுனால அப்போது பரோட்டான்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, மைதாலன்ட்டு. பட் இப்போ வந்து எத்தனை பரோட்டா இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வீச்சு பரோட்டா. வீச்செல்லாம் குழந்தைங்க, பரோட்டா முட்டை பரோட்டா 100 வகை பரோட்டா இருக்குது இப்போலாம் வந்து. அதுவும் வந்து அந்த சில்லி பரோட்டா அந்த மாதிரிலாம் போனால் இன்னும் ஆயில் ஆட் பண்ணிடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம கொஸ்டின் கேலரி. இனிமேல் நான் எங்கே பரோட்டா சாப்பிட்றது? உடனே என்ன சொல்லுறேன், ஒரு பரோட்டா மட்டும் 300 கேலரி, 350, ஒரே ஒரு பரோட்டா. இதில் அமெரிக்கா பிடிக்கணும்னு வச்சுங்க, இந்த வீடியோ இந்த சீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிங்க வேணும்னா. அமெரிக்காவில் வந்து ஃப்ரோசன் பரோட்டா இருக்குது, மலபார் பரோட்டா அவ்வளோ வைப்பாங்க. எப்படி இவனுங்க டாமினோஸ் கொண்டு வந்தானுங்க நம்ம பரோட்டாவையே ஒரு ரோல் மாதிரி பண்ணி, பரோட்டாலேருந்து தான் அது இன்ஸ்பயர் பண்ணி பண்ணானுங்க வந்துட்டு. ஸோ அது நாங்கள் தான் வந்து ஃப்ரீசரில் நானே எடுத்து மைக்ரோவேவில் ரீஹீட் பண்ணி நல்லா வந்து சால்னாவை போட்டு சாப்பிட்ருக்கீங்க நல்லா. அதனால தான் நான் பாயிண்ட், இவரும் சாப்பிட்ருக்காரு ஒரு காலத்தில். நமக்காக அவர் வந்து தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால வந்து நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். கரெக்ட். இன்னைக்கு சாப்பிட்ருவோம், இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சாப்பிட்ருவோம். இல்லை, நான் ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் பரோட்டா உண்மையிலே விட்டுறலான்னு தான் இருக்கேன். சூப்பர். பரோட்டா டெம்டேஷன்ஸ் இருக்கு. இல்லை இந்த ஒரு பரோட்டாவை நீங்கள் 4 பேர் சேர்த்து சாப்பிடுங்க. இது அப்படியா? ஆமாம், அப்படி சாப்பிடலாம். அது பெஸ்ட் இல்லை? எதுக்கு நீங்கள் ஒய் ஷுட் யூ லூஸ் த டேஸ்ட்? அது நான் எப்படின்னா வச்சா மலை அந்த மாதிரி நான், அதனால தான் நான் வந்து எல்லா ஹேபிட்ஸும் வச்சா குடும்பி சிறைச்சா மொட்டை வரல டக்குன்னு எனக்கு அது. ஸோ இது வந்து இதோட ப்ரோக்ராம் முடியுது. இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அவ்வளோதான், விட்டுருங்க. இந்த தோசையில் என்னங்க கேலரி இருக்க போகுது? இது வீட்டு தோசையா கடை தோசையா? இது வீட்டு இல்லை, இதுதான் என்னுடைய காமெடி தான். சரி, ஓகே. இது கடை தோசை வேற, வீட்டு தோசை இல்லை, 2 இருக்கா? ஆமாம், கடை தோசைக்கு வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட் இருக்காது. ஓகே, அப்போ வந்து நீங்கள் திருப்பி வரமாட்டீங்க. ஆமாம். ஒரு கரண்டி ஊற்றுனா வரமாட்டீங்க, நீங்கள் மினிமம் 3 கரண்டி ஊற்றுவாங்க. சூப்பருங்க. ஆனால் நான் இப்போ தான் நல்லவனா மாறி இருக்கேன்னு தெரியுது. கீதமில் சாப்பிடும்போது வெந்தய தோசைன்னு ஒன்று சாயந்தரம் போடுவாங்க, வெந்தய தோசை. நான் சொல்லும் போதே எண்ணெய் கம்மியான்னு சொல்ல ஆரம்பித்தேன் நான். இப்போ அதெல்லாம் எண்ணெய் கம்மியாக, ஒரு ஸ்பூன் எண்ணெயில் எவ்வளோ கேலரின்னு சொல்லுங்கள்? 100, 120, 130. 120 ஒரு ஸ்பூன் எண்ணெயில். அப்போ இது வந்து ஒரு எண்ணெய்னா போடுவாங்க. அப்போ கீ ரோஸ்ட்லாம் கீ அதே மாதிரி தான், ஒரு ஸ்பூனில் 120.
அந்த ராமேஸ்வரம் கேஃபில் இது பண்ணுறாங்கல்ல, கன்ன மாதிரி அடிக்கிறேன். கன்னு மாதிரி அடிக்கிறாங்க. டேய் அப்படின்ட்டு இன்சுலினை சொல்கிறாங்க. டேய் பண்ணி பாடுறா நீ சுரந்து பாடுறா பார்ப்போம். எவ்வளோ நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது ஊரில். ஸோ வீட்டு தோசை வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க 240, நார்மல் தோசையே 150. ஒரு ஹோட்டல் தோசை ஈஸிலி 400 கேலரி இருக்கும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கோகனட் சட்னி. கோகனட் சட்னி நல்லது தானே. கோகனட் இஸ் குட் ஃபார் யூ, பட் கேலரி இஸ் வெரி டென்ஸ். ஓ, அந்த ஒரு என்ன சட்னி தான் சாப்பிட்றது? இல்லை, கோகனட் சட்னி சாப்பிடலாம், கம்மியாக சாப்பிடணும். வெஜிடபிள் சட்னி அதான் இப்போ வந்து நான் புதுசாக நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்க வெஜிடபிளில் சட்னி? வெஜிடபிள் சட்னி, தேங்காய், இது கேப்சிகம், பெல் பெப்பர், ஆ, இதெல்லாம் வந்து இல்லை நல்லாயிருக்கும், உண்மையாக நல்லாயிருக்கும். அப்படியா? அவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சமைப்பீங்களா? எனக்கு சமைக்க கற்றுக்கிட்டேன். ஓ, சூப்பர் சூப்பர். முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் நான் சமைக்க கற்றுனதுக்கு அப்புறம் தான் வெயிட் லாஸ் ஈஸியாக இருந்துச்சு. ஓ, நீங்கள் என்ன போடுறீங்கன்னு உங்களுக்கு எனக்கே தெரியும். நான் டெய்லி இதை கவுண்ட் பண்ணுவேன், நான் என்ன போடுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதில் இவ்வளோ கேலரி இருக்கு அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக நான் மாதிரி ஸ்கேன் பண்ணி சிட்டி மாதிரி பார்த்தோன்னே சர்க் கரெக்ட் சக் சக் உங்களை கூப்பிட்டு போயிடலாம் எங்கள் ஹோட்டல் போனாலும். கரெக்ட். ஸோ இப்போலாம் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஷ்ஷு போட்டாலும் கேலரி வந்து பக்கத்தில் போட்டுருணும். அப்படியா? ஆமாம், அது போடாட்டி உங்களோட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே ஒன்றாவது இருக்கா? பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க. அப்படியா? தாஜ், கோரமண்டல், அங்கே தான் நம்ம போகிறது இல்லையா? சின்ன ஹோட்டலில் இனிமேல் வரும், இப்போதைக்கு வரதில்ல, பட் இனிமேல் வரும். ஆனால் எல்லாம் வரணும், கண்டிப்பாக வரணும். ஒரு தோசை 300 கேலரின்னு போட்டால் மேபி அவன் 2வது தோசை ஆர்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான், மேபி. நல்ல விஷயம் தான். ஆமாம்.